Daily. Taste the Daily. நேற்றைய முன்தினம் காரைக்குடியில் பேசும் பொழுது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலை தடுமாறி பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரு? யாராவது என்னோட கார்ல அவர் வள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரோ களவாட பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கார். இந்த களவாடுறது கள்ள ரயிலில் வர்றதெல்லாம் திராவிடியன் ஸ்டாக்கோட உரிமை. நாங்கள் இந்த கள்ள ரயில்லையும் வரமாட்டோம், களவாடவும் மாட்டோம். ஆனால் வள்ளுவர் யார், வள்ளலார் யார் அப்படிங்கிறத பற்றி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர். இங்கே திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையிலே. ஏனென்றால் சனாதன இந்து தர்மம் மானுட குறிக்கோளாக சதுர்வித புருஷார்த்தம், 4 விதமான மானுட குறிக்கோள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இதன் அடிப்படையில் தான் சனாதன இந்து தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் திருக்குறளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனால் வள்ளுவரை விட பெரிய சனாதனி யாராவது உண்டா? அது மட்டும் இல்லை, நாம் வள்ளுவர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார். அறக்குறளை சொல்கிற இந்த அறகுற படிப்பாளிகள் திராவிடியன் ஸ்டாக்கு அடுத்து என்ன சொன்னார்? சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். இதைத்தானே கண்ணன் சொல்லி இருக்கார் பகவத்கீதையில். சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நான் நிறுவி இருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா. அது எதன் அடிப்படையிலானது? குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாப், செய்தொழில் வேற்றுமையான். ஆகவே வள்ளுவர் சொன்னதும் கண்ணன் கீதையில் சொன்னதும் ஒன்று தான். அது மாத்திரமில்லை, பல இடங்களிலே ஹிந்து தெய்வங்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கார். அதோடு உங்களுக்கு ஏன்னா இவங்க 1330 நம்ம திராவிடியன் ஸ்டாக்கில் இருக்கிறவங்க 3 குறள் படிச்சிருப்பாங்களான்னா சந்தேகம்தான். ஏன்னா உங்கள் அப்பா அதை தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம்னு சொன்னார் இல்லையா? தந்தைன்னா அப்பா தானே. அது வேறு ராஜா தப்பாக பேசிட்டான்னு சொல்ல போகிறீங்க. அதனால் இவங்க தந்தை ஈவேரா என்ன சொன்னார்? தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம். நான் சொல்கிறேன், வள்ளுவர் திருக்குறளில் 4 வர்ணம் பற்றியும் பேசியிருக்கார். அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர். ஆகவே சனாதன இந்து தர்மத்தினுடைய ஒரு சாராம்சம்தான் திருக்குறள். அதை நீங்கள் படிக்கிறது கிடையாது, திருக்குறள் தெரியாது. தெரிஞ்சாலும் அறகுறையாக பேசுவீங்க. சரி, வள்ளலார் பெருமான் யார்? நீங்கள் வள்ளுவருக்கும் அவருக்கு பாழின் நெத்தியா, அவர் கழுத்திருந்த ருத்ராட்சம் வகைரா அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அவரை படம் போடுறீங்க. வள்ளலார் திருநீர் இல்லாமல் இருந்திருக்காரா? நீங்கள் வள்ளலார் எந்த மாதிரியா? இது வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து 30 செய்யுள் தினந்தோறும் 1 மாதம் ஒரு முறை படிக்கணும்னு சொல்லி நம்ம பதிப்பு திலகம் திரு சா மையப்பன் அவர்கள் பதிப்பிச்சிருக்கார். அதில் திருவருட்பாவில் வள்ளலார் முதல்ல சொல்லியிருக்கிறது முருகன் தோத்திரம். அப்போ வள்ளலார் யார்? நிச்சயமாக உங்கள் தந்தை இல்லை, ஈவேரா இல்லைங்கிறது சொன்னேன்னா நீங்கள் தப்பாக ஏதோ நான் கருணாநிதியை தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கப்படாது. அதுக்கு அடுத்து மகாதேவ மாலை, முருகனை பற்றி, அப்புறம் சிவனை பற்றி மகாதேவ மாலை. அதுக்கடுத்து நமச்சிவாய சங்கீர்த்தனம். நான் கேட்குறேன், வள்ளலார் பெருமானை விட மிகச்சிறந்த ஹிந்து உண்டா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தற்குறி இருக்குது, அதை நம்ம சொல்லத்தான் வேணும். அதுக்கு பேர் என்ன? உதவாநிதியா? உதயநிதி ஸ்டாலின். அவர் சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக அதை அழிப்பேன்னு பேசுகிறார்.
அதுக்காக அவருக்கு பெங்களூரில், பாட்னாவில், மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் வழக்கு இருக்குது. அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட் இன்னி வரை மறுத்து இருக்கு, நீ அந்தந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெளிவாக அவர்கள் வந்து அந்த இன்டரிம் காமெண்ட்ஸில் சனாதனம்னு சொன்னால் அது ஹிந்து மதம். ஆகவே ஹிந்து மத பெரியோர்கள் இவங்களை நாம ஏன் களவாடணும்? அதனால தான் சொன்னேன், இந்த களவாடுறது கள்ள ரயில் ஏறி வர்றதெல்லாம் உங்கள் ரைட்டு, உங்கள் பேட்டன்ட்டு, திராவிட மாடல் அதில் இருக்குது. அதில் நாங்கள் வந்து போட்டி போட விரும்பலை. ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை பிரயோகம் வேணும். யார் எதை களவாடுறாங்க? உங்களை விட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட உண்டான. ஆகவே மாண்பு முதல்வர் அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.